ஹாய்ங்க. வருஷம் ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு நாள் போய் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைப்போம். இந்த வருஷம் வந்து வெள்ளிக்கிழமை போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கிளம்பி போயாச்சு. பாப்பாவும் தம்பியும் ஸ்கூல் லீவ் போட்டு தான் வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து குலதெய்வம் கோவிலில் பொங்கல் விழா முடிஞ்சிச்சு. பொங்கல் விழா முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை கிளம்பி போயிட்டோம். பொங்கல் பானைக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அரிசி களைஞ்சி ஊற்றி பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. பொங்கலும் நல்லபடியாக பொங்கிருச்சு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறமா அரிசி சுற்றி போட்டு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போடணும். அதுக்கப்புறம் அரிசி வெந்ததுக்கப்புறமா தான் வெல்லம் போடணும். பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமா தான் அபிஷேகம் வந்து பண்ணுறக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பொங்கல் பொங்கினதுமே வந்து ஹஸ்பண்ட் தம்பி பாப்பா 3 பேரும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. அபிஷேகம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பஞ்சாமிர்தம்னு சொல்லுவோம்ல அதுதான். அதுக்கு தேவையான பழம், கரும் சக்கரை, தேன், நெய், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் எல்லாமே கல்கண்டு எல்லாமே வந்து கொண்டு போயிட்டோம். அவங்க வந்து அங்கே வந்து பஞ்சாமிர்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே பொங்கல் வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து வெல்லம் வந்து இடிச்சே கொண்டு போயிட்டேங்க. வீட்டிலேருந்து வந்து அதை இடித்து கொண்டு போயிட்டேன். இல்லைன்னா அங்கே போய் நம்ம தேடிட்டு இருக்கணும். நான் எப்பவுமே வந்து இடித்து கொண்டு போயிடுவேன். அரிசி வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டால் போதும். வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக தான் வந்து நெய், முந்திரி, திராட்சை எல்லாம் போடணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லோரும் வந்து பொங்கல் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் நிறைய அடுப்பு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பொங்கல் விழா அன்னைக்கு வந்திருந்தோன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பயங்கர கூட்டமாகவும் இருந்திருக்கும். நாங்கள் பொங்கல் விழா முடிச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்ததுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அடுப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பொங்கல் ரெடி ஆயிருச்சுங்க. கடைசியாக நெய், முந்திரி, திராட்சை போட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவங்களும் பஞ்சாமிர்தம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். இனி எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கிளம்பிடலாம். நம்ம செஞ்ச பொங்கல் அபிஷேகமெல்லாம் எடுத்துகிட்டு தேங்காய், பழம், பூ, மாலை இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கிளம்பி போயாச்சு. சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு வரும்போது நாங்கள் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா பொங்கல் அபிஷேகமெல்லாம் செஞ்சோம்ல, அதையும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. பாய்.